ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த பதிவை நீ கண்டிப்பாக கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நாளைக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடப்பதற்குரிய வேலைகளை எல்லாம் இந்த அப்பன் முருகன் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ யார் யாருக்கோ எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்க. ஆனால் இந்த உலகம் திரும்ப உனக்கு கொடுப்பது எல்லாம் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் தானே. யார் உனக்கு எதிராக என்ன கொடுத்தாலும் நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். கவலைகளில் மூழ்கி போகாமல் கஷ்டங்களில் மேலே மிதக்க கற்றுக்கோ. எதுலேயும் நீ மூழ்காமல் இருந்தாலே சுலபமாக தப்பிச்சிட முடியும். அன்போ பாசமோ நம்பிக்கையோ உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்களை போல வாழணும்னு ஆசைப்பட்டினா அது ரொம்ப கஷ்டம். அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. மேலோட்டமாக வெளிப்படையாக நடக்கிறத வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நீயாக முடிவுக்கு வந்துட வேண்டாம். வெளியில் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆடம்பரமாக இருக்கிறவங்க வாழ்க்கைக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நோய் நொடிகளும் துன்பங்களும் துக்கங்களும் இழப்புகளும் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் யார் வாழ்க்கையை பார்த்து அதை போல் அமையணும்னு ஆசைப்படாத. அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் உனக்கெல்லாம் வந்தால் உன்னால் தாங்க முடியாது தங்கமி. உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழணும், சரியாக வாழணும்னு மட்டும் யோசிச்சினா போதும். இந்த உலகத்தில் இருக்க எந்த மனிதரும் தேவையில்லாமல் யார்கிட்டையும் வந்து எதுவும் பேசுகிறது கிடையாது. இவங்க நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் பயன்படுவாங்க, இவங்களை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சுக்கலாம், நமக்கு தேவையான உதவியை இவங்க செய்வாங்கன்ற எதிர்பார்ப்போடு தான் இப்போது இந்த கலியுகத்தில் எல்லா உறவுகளும் இன்னொருத்தரை தேடி போகிறவங்களா பேசுகிறவங்களா இருக்காங்க என் செல்லமே. அதனால் இப்படிப்பட்ட உலகத்தில் யார் வந்து உன்கிட்ட பேசினாலும் பேசாமல் போனாலும் அதில் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. நீ தெளிவாக புத்திசாலித்தனமாக யோசிச்சினா அனைத்தையும் கடந்து வந்துட முடியும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருக்கும் மனிதர்களின் உறவுகள் உனக்கு வேண்டாம். யார் உண்மையிலேயே நல்லவங்களா நேர்மையா சரியானவங்களா சிறப்பானவங்களா வாழ்கிறாங்களோ அவங்களோட மட்டும் நீ நட்பும் உறவும் வச்சுக்கிட்டினா போதும். நீ பள்ளிக்கூடத்தில் படித்த பாடத்தை விட இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை சரியாக புரிஞ்சுக்கோ. எப்போதும் நல்ல பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறது தான் இந்த அப்பன் முருகனின் ஆசையாக இருக்கு. நீ நல்ல பிள்ளையாக இருந்தும் கூட இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கல, இந்த உலகம் உன்னை மதிக்கலைனா அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாமே செல்லமே. ஓ நல்ல மனசுக்கு நான் ஒரு குறையும் வரவிட மாட்டேன். ஓ வாழ்க்கை இப்போது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே நான் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துருவேன். என் மேலே நம்பிக்கை வச்சு வாழும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உன்னை சுற்றி இருக்க தீயவர்களையும் துரோகிகளையும் ஏமாத்துக்காரர்களையும் அடையாளம் காட்டி உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். முன்னெல்லாம் யாராவது தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அவனை பாரு பைத்திய மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போதெல்லாம் தனியாக இருக்கிறவன் தான் நிம்மதியாக இருக்கான், கூட்டத்தோடும் உறவுகளோடும் இருக்கிறவங்க கஷ்டப்படுறான்ற சூழ்நிலை தான் இருக்குது. தனிமையில் கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரி, அதுவே உன் மனசுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கும்னு சொல்கிற அளவுக்கு மனிதர்களுக்கு தனிமை என்பதே இல்லாமல் போயிடுச்சு. என் நேரமும் வாழ்க்கையில் எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற நீங்கள் தினமும் ஒரு 10 நிமிஷம் தனியாக அமைதியாக உட்கார்றதுக்கு நேரம் கிடைக்குமான்னு ஏங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதல்லவா. இந்த அப்பன் முருகனை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. தோல்வியையும் துயரங்களையும் நீ பார்த்து பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் துன்பங்களை தாண்டி உன் வாழ்க்கையில இன்பத்தை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் மனசுக்குள்ள நான் இருந்து உன்னை வழி நடத்தி உனக்கான அழகான சிறப்பான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இந்த அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துருவேன். பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். கஷ்டம்னு ஒன்று இருந்தால்
அதுக்கு பிறகு உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. தேவைக்கு அதிகமாக நீ யார்கிட்டையும் ரொம்ப நெருக்கமாக பழகிட்டீனா அப்புறம் அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சண்டை போட்டாலும் நீ தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அன்போ பாசமோ பேச்சோ நம்பிக்கையோ அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போது இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கண்ணீரை எல்லாம் தொடச்சி நாளைக்கு நீ எதிர்பார்த்த நல்லதை உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். கண்டதையும் மனசில் போட்டு யோசிச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே உன் கவலைகள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறது, யார்கிட்ட எதை சொல்கிறது சொல்லலாமா வேணாமான்னு உன்னுடைய எல்லா குழப்பங்களுக்கும் நான் நிச்சயம் பதில் கொடுப்பேன் என் செல்லமே. முதல்ல உன்னுடைய பலம் என்ன, உன்னால் எது முடியும், உனக்கு எது தெரியாது, உன்னால் எது முடியாதுன்னு உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு நீ தெளிவுபடுத்திக்கோ. அப்போதுதான் தெரிஞ்சதை வச்சு வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழ்கிறதுன்ற புரிதல் உனக்குள்ளே வரும். சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ அமைதியாக அதை பற்றி மனசுக்குள்ளே யோசிச்சுப்பாரு. அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் வேணும்னே உன்னை பற்றி பொய்யாய் பேசுபவர்களையும் பொய்யாக நடந்து கொள்பவர்களையும் உனக்கு எதிராக வதந்திகளையும் குற்றங்களையும் பேசுபவர்களையும் நீ கண்டுக்கவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம். மன உறுதியோட நான் இப்படிதான் வாழ்க்கையை வாழக்கூடிய உனக்கு கூடிய சீக்கிரம் வெற்றியை உன்வசமாக கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ ஒருபோதும் மன உறுதியை இழந்துடாம தைரியமாக வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் அலை போல வந்து மோதினாலும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னையே வணங்கி வரும் உன்னை எந்த விதத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் எண்ணமும் உன்னுடைய குறிக்கோளும் லட்சியமும் உயர்வாக இருக்கிறதால தான் அதை அடைவதற்கு உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். நீ எப்போதும் மனசளவில் உறுதியாக இருக்கணும் என் செல்லமே. சரியான நேரத்தில் அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே கொண்டு வா. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியானபடி சிறப்பாக நடக்க தான் போகுது. இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க போகிற. உனக்கு கெட்டது நடக்கும், நீ கீழே இறங்கிடுவ, தாழ்ந்து போயிடுவ, துக்கப்படுவ, துயரப்படுவ நினச்சிக்கிட்டு உனக்கு எதிராக மனிதர்கள் செஞ்ச காரியத்தை எல்லாம் நான் அப்படியே உனக்கு சாதகமாக நல்ல விதத்தில் மாற்றி கொடுக்க போகிறேன். யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். அனுதினமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த தீமையும் வரவிட மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. உன்னை வீழ்த்த அழிக்க நினைக்கும் நபர்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் துன்பத்தை தாண்டி துயரத்தை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உயர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். அவ நம்பிக்கையை கொடுத்து உன்னை பயமுறுத்தும் விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன். நானே உன் கூட உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் என் செல்லமே. நேர்மறை எண்ணங்களை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். கவலையில் இருக்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மன நிம்மதியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. அதை நடத்தி வைக்கதானே நான் வந்திருக்கேன். இந்த அப்பன் முருகனின் ஆசீர்வாதமும் அன்பும் பாசமும் உனக்காக இருக்கும்போது
உன் பக்திக்கு நல்ல பரிசு கிடைச்சே தீரும். எப்போதும் உன்னை நீ தாழ்வாக நினைக்காம உன்னை நீ மரியாதையோட பார்க்க பழகு. உன்னை முதல்ல நீ உயர்வாக நினைச்சாதான் மற்றவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க என் செல்லமே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியன்றது இப்போ உனக்கு புரியாது. ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீ சரியாக பயன்படுத்த கற்றுக்கோ. ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையில் நீ சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக அதை பயன்படுத்திக்கிட்டேன்னா கண்டிப்பாக இந்த உலகம் உன்னை நடத்துகிற விதமும் உன்னை பார்க்குற விதமும் கூட மாறிடும். யார் மனசையும் நோகடிக்காமல் யாரையும் காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் உன் வாழ்க்கையை மட்டும் நீ சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. மனசளவில் யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்காத என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் உனக்கான நன்மையை நடத்தி கொடுக்குறேன். இனி வரும் காலங்களில் நிச்சயம் நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது. எந்த இடத்துல யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதே இடத்துல அவங்க கண்ணு முன்பாக நீ சிறப்பாக வாழும்படி நான் செய்வேன். நீ செய்யும் முயற்சிகளிலும் உன்னுடைய உழைப்பிலும் கூட நான் கலந்திருந்து உனக்கான வெற்றியை கொடுக்குறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட நல்ல விஷயந்தான் நாளைக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் ஆசைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மனுஷன் முதல்ல தைரியமாக இருந்தாதான் அவன் நினச்சதையெல்லாம் செய்து கொள்ள முடியும். மனுஷனுக்கு உடல் பலத்தை விட உடல் நல்லா தெம்பா பலமாக குண்டா இருக்கிறத விட மனசு ரொம்ப தைரியமாக உறுதியாக இருக்கிறது தான் முக்கியம். மன தைரியம் உனக்குள்ளே இருந்துட்டா உன் வாழ்க்கையவே நீ ஜெயிச்சிட முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இருக்கணும். இப்போது துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் இன்பமயமாக மகிழ்ச்சியாக மாறதான் போகுது. நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் அத்தனையும் கடந்து போக தயாராகு. நேரத்துக்கு தகுந்தாற் போல வேஷம் போடவும் அதை வச்சு நாடகம் ஆடவும் தெரியாத என் அப்பாவி பிள்ளையான உன் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் துன்பத்தை கொடுக்க மாட்டேன். இதோ எல்லா துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னை குறை சொல்கிறவங்க யாரும் இங்கே சரியா இல்லை. யார் உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் நீ பெருசாக அதை காதில் வாங்கிக்க வேண்டாம் என் செல்லமே. இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை கண்டும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது. வாழ்க்கைனா சில பிரச்சனைகள் வரும். அதை தாண்டி வெற்றி பெற நீ தயாராக இரு. எதை நினச்சும் கலங்காதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீமையையும் நடக்க நான் விட மாட்டேன். என்ன நடந்தாலும் நன்மைக்கே நினச்சி கடந்து போக தயாராகு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ சற்றும் யோசிக்காத நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை வழி நடத்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து நீ நன்றி சொல்லும்படி திருச்செந்தூருக்கு உன்னை வரவழைப்பேன். என்னை தரிசிக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு இருக்கேன். முதல்ல பழனி கோயிலுக்கு வா. அதுக்கப்புறம் உனக்கான நல்லது நடந்த பிறகு நீ நன்றி சொல்ல திருச்செந்தூருக்கு வந்தால் போதும். இப்போது கூட நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ என்னை தேடி எந்த ஆலயத்துக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. நீ விருப்பப்பட்டால் மட்டும் வந்தீனா போதும். நீ எங்கே இருந்து என்னை பிரார்த்தனை செய்தாலும் நான் உனக்காக ஓடிவர தயாராகவே இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையை சரியான நேரத்தில் நான் மாற்றி அமைச்சு சகலத்தையும் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேனேன்னு சொல்லவே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உனக்கான அனைத்தும் இனி நல்லபடியாக சிறப்பாக நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நடக்கப் போகுது.